வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமோட மிடில் ஆர்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ மிடில் ஆர்டரோட அனாலிசிஸ், யார் மிடில் ஆர்டர் இந்த தடவை வேறு லெவலில் தூக்கி நிறுத்த போகிறது, யார் மேலே மிகப்பெரிய லெவலில் மிடில் ஆர்டருக்கு ஹைப் இருக்குது அப்படிங்கிறத ஸோ வித் பேக்கப்போட நம்ம பார்ப்போம். ஸோ யார் யார் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மிடில் ஆர்டர் மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர பேர் சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா இத்தனை வருஷமாக சூரியகுமார் யாதவ் தான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ஆஸ்தான மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக இருந்து மும்பை இந்தியன்ஸ் டீமோட ரன் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது, மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு தேவைப்படுற நேரில் ஆக்சலரேட் பண்ணுறதுன்னு எல்லாத்தையுமே அவர் தான் வேறு லெவலில் லிமிட்டடாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த வருஷமும் அந்த மிடில் ஆர்டர் அப்படிங்கிறது அவர்கிட்ட தான் இருக்க போகுது. பட் ஒரு குட்டி ட்விஸ்டோட, ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு எப்போவுமே ஒரு ஆர்டரை அந்த பேட்டிங் பொசிஷனில் இருந்து ஒரு ஸ்லாட் அவர் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் இது வரைக்கும் ஐபிஎல்லில் இந்தியன் டீமோட கேப்டன் அப்படிங்கிற அந்த ஒரு ரோலில் இல்லாமல் தான் இருந்தார். பட் இந்த ஐபிஎல்லில் அவர் மும்பை இந்தியன்ஸுக்கு ஆடும்போது இந்தியன் டீமோட T20 கேப்டன் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மதிப்புமிக்க அந்த ஒரு ரோலோடு இருக்கிறாரு. இதுக்கும் நம்மளுடைய அனலிஸ்டுக்கும் என்ன ப்ரோ சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சம்மந்தம் இருக்குது. ஏன்னா இந்தியன் டீமில் இப்போ மிடில் ஆர்டர் பேட்டிங்கில் திலக் வர்மா சூரியகுமார் யாதவுக்கு ஹெட்டாக ஆடிட்டுருக்கிறாரு. ஸோ அவர் நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கிறதுனால சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு அகேன்ஸ்டான சீரியஸில் திலக் வர்மாவை அந்த இடத்துல இறக்கி விட்டு திலக் வர்மா செஞ்சுரி அடிக்கிறதுக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு உறுதுணையாக இருந்தார் சூரியகுமார் யாதவ். ஸோ இப்போது அதே மாதிரி ஐபிஎல்லையும் திலக் வர்மாவை எஃபெக்டிவாக சூரியகுமார் யாதவ் உள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா இந்த ஐபிஎல்லையும் மும்பை இந்தியன்ஸ்லாம் திலக் வர்மா மேலே அப் த ஆர்டர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இங்கே அவர் கேப்டன் கிடையாது, ஹர்திக் பாண்டியா தான் கேப்டன். சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியாவை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக சூரியகுமார் யாதவ் இன்னும் ஒரு ஸ்லாட் கீழே இறங்குறதும் மும்பைக்கு அட்வான்டேஜ் தான். ஸோ சூரியகுமார் யாதவோட கன்சிஸ்டண்ட்டான பேட்டிங் அந்த ஸ்லாட்டில் கிடைக்கும். திலக் வர்மாவோட அதிரடியான பேட்டிங் சூரியகுமார் யாதவோட ஸ்லாட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ அதனால் ஸ்கை அண்ட் திலக் வர்மா கண்டிப்பாக ஒரு பிரைமரி லிஸ்ட்டில் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஓவர்சீஸ் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் B1 ஜேக்கப்ஸ் அப்படிங்கிற பிளேயர் இருக்கிறாரு. ரீசெண்டாக 50 பாலுக்கு 90 நாட் அவுட் அப்படின்னு சொல்லி இப்போது அவர் சூப்பர் ஸ்மாஷில் வேறு லெவலில் கலக்கிட்டு இருக்கிறாரு. நியூசிலாண்டோட டொமஸ்டிக் டோர்னமெண்ட்டில் B1 ஜாக்கப்ஸ் இப்போ ஒரு எஃபெக்டிவான ஒரு பிளேயராக இருந்துகிட்ருக்கிறாரு. ஸோ ஜேக்கப்ஸை அவங்க பேக்கப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக பிரைமரியில் அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இஃப் ஏதாவது வாய்ப்புகள் கிடச்சிதுன்னா அவர் மிடில் ஆர்டர் தான் ஆடுவார். அதுதான் கரெக்டான விஷயம். நெக்ஸ்ட்டு இம்பாக்ட் பிளேயராக நமந்தீர். ஸோ நமந்தீரை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டர் அப்படிங்கிறதுல ஒரு இம்பாக்ட் பிளேயர் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் அவர் ஓவரும் போடக்கூடிய எபிலிட்டி அவருக்கு இருக்குது. ஸோ அவரை கண்டிப்பாக எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ மெயின் பிளேயிங் லெவன்லையும் யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 90% இருக்குது. 10% தான் ஒரு இம்பாக்ட் பிளேயராக வர முடியும். ஏன்னா அவர் ஆர்டிஎம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக அவர் யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமந்தீர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனாக தான் வருவார். ஸோ டாப் ஆஃப் த ஆர்டரில் கண்டிப்பாக நமக்கு ரோஹித் சர்மாவோட சேர்ந்து நீட்டாக வில்ஜாக்ஸ் ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நம்பப்பட்டுச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நமந்தீரும் ஒரு நல்ல ஒரு தரமான பிளேயர், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஸோ அதே நேரம் இப்போ நம்ம ஸ்கை, திலக், நமந்தீர்னு 3 இந்தியன் பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 3 இந்தியன் பிளேயர்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவான ஒரு பேக்கப் வேணும். ஸோ அந்த இடத்துல ஸ்ரீஜித் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஸோ அவர் ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இப்போ ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய விஜயஸ்ரீ ட்ராஃபிலெலாம் ஆடிட்டு இருக்கிறாரு. ஸோ அவர் ஸ்மத்லேயும் ஆடினார். ஸோ அதனால் ஸ்ரீஜித் கிருஷ்ணன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஆர்டருக்கு நல்ல ஒரு பேக்கப்பாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் எப்போவுமே மிடில் ஆர்டர் அப்படின்னா சூரியகுமார் யாதவ் அப்படிங்கிற மாதிரி அந்த பேர் தான் வரும். ஸோ அதை ஃபஸ்ட் டைம் இப்போ மிடில் ஆர்டர்லேயும் டீசெண்டான பிளேயர்ஸோட அந்த இடத்துல வித் பேக்கப்போடு ரெடியாக இருக்கிறாங்க. திலக் வர்மா அப்படிங்கிற அந்த ஒரு பிளேயர் சூரியகுமார் யாதவுக்கு வர லெவலுக்கு இப்போ மும்பை இந்தியன்ஸோட அந்த மிடில் ஆர்டர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ இதை வேறு லெவல் ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்த்து மும்பை இந்தியன்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா மிடில் ஆர்டர் உண்மையிலேயே செம்ம நீட்டான ஒரு விஷயம். அதுதான் வெற்றி தோல்வி அப்படிங்கிறத பெரிய லெவலில் நிர்ணயிக்க போகிற இடமா இருக்கும். ஸோ அதனால் மும்பை அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் நீட்டாக பார்த்துக்கணும். உங்களுடைய ஒப்பீனியனில் யார் எந்த ஒரு இடத்துல மிடில் ஆர்டர் ஆடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.